ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்னைக்கு பேபிகார்ன் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம், 7 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேக்கெட் பேபிகார்ன், 2 பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் அதில் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஈக்குவல் ஆகிற மாதிரி வேகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பேபிகார்னையும் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, சின்னதாக ஒரு கடற்பாசி, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து பொரிய வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் 3 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெயில் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பேபிகார்ன் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பேபிகார்ன் மசாலா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்க, தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. மேலே மல்லி இலை தூவி ஒரு கிளறி எடுத்தோம்னா நமக்கு பேபிகார்ன் மசாலா ரெடி ஆயிரும். வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.